இன்றைக்கி உலகம் பூரா பலருக்கு நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் நடித்தது தான். ஒரு இசைக்கலைஞராக மட்டும் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் எந்த காலகட்டத்திலையாவது நடிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை, நிஜமாவே இல்லை. நான் நடிக்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் நினைச்சேன். ஒவ்வொரு காலத்திலேயே சொல்கிறது. இப்போ ஒரு காலத்தில் இப்போ இவங்கெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்றது என்ன? இப்போ ஆக்சுவலாக நீங்களும் நானும் பேசுகிறபடி இப்போ சாதாரணமாக இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தால் அது நடிப்புங்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்களும் நானும் முன்னாடி கேமரா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி சாதாரணமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தால் சில பேருக்கு இந்த கேமரா வச்ச உடனே அது ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஸோ அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த மிகைப்படுத்துதல் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி உள்ளதும் தனிப்பட்ட முறையில் தெரியும். கரெக்ட். இப்போது ரஜினி சார் வந்து உண்மையாக அந்த நேரத்தில் இப்படி சிகரெட் எடுத்தால் இப்படி பார்த்தா இப்போ இப்படி சிகரெட் போகும். தேங்காய் இதில் சொன்ன மாதிரி சிகரெட் இங்கேருந்து இங்கே போகுது, வச்சுப்பேட்டிலேருந்து இங்கே போகுது, அது இங்கே போய் பற்றிக்குது. அது அவர் அதே சொல்லுவார். தேங்காய் சூப்பராக இருக்குது. ஆமாம், அது அவன் இங்கேயும் தூக்கி போடுறான், சிகரெட் இங்கே போய் விழுதே, இங்கேருந்து டக்கால்னு ஒன்று அடிக்கிறான், அந்த டப்புக்கிட்டு டப்பான்னு இங்கே போயிட்டு அங்கேருந்து இப்படி வந்து பற்றிக்குது. என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க வேறு? அது உண்மையாகவே இப்போ பேனை எடுத்து இப்படி போடுவாங்க. திடீர்னு ஒரு பேனை அப்படி எடுப்பார். பேனை இவ்வளோ பெருசாக வந்துடும். அது ஆக்சுவலாக மவுண்ட் ரோட் வாசலில் வைக்கிறது. எதை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறது. அதுக்கப்புறம் மற்றவன் அதை வந்து அதிகமாக இது பண்ணான். சிகரெட்டை தூக்கி போடுவார், தூக்கி போட்டு துப்பாக்கியால் சுடுவார். அந்த சிகரெட்டை அதில் பற்றிட்டு வாயில் வந்து உட்காரும். ஸோ ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ். அவங்க ரசனையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் புத்தல். இப்போ சில பேர் சாதாரணமாக இப்போ ரொம்ப பேர் நான் சிரிக்கிறத வந்து க்ளோஸ்அப்னு சொல்லி அந்த கிளாப் போர்டு அடித்தா ஒருத்தர் சிரிக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியல். ஆனால் அது நேச்சுரல் நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது.